أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العليم. இந்த நிகழ்வை துவக்கமுறையாக பரமக்குடி வட்டார ஜமாத்தல் உலமா சபை தலைவர் அவர்கள் மௌலவி அல்ஹாஜ் எஸ் முகமது ஜாஃபர் அலி ரஷாதி அவர்கள் துவக்கமுறையாற்றி துவங்கியிருக்கிறார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. صدق الله العظيم. وعن ابي هريره رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال احب البلاد الى الله مساجدها وابغض البلاد الى الله اسواقها او كما قال عليه الصلاه والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நம்மவர்களை படைத்து பரிபாலித்து வரக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்குக. மேலும் அவனது சாந்தியும் சமாதானமும் ஹஸரத் இப்ராஹிம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் புனிதமான இந்நேரத்தில் இம்மஸ்ஜிதின் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாக துஆ செய்துமாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். என் உரையை துவங்குவதற்கு முன் மஸ்ஜிதுகளுக்கெல்லாம் தாயாக திகழக்கூடிய உம்முல் குரா என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லாவை மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அண்ணன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயிர் கொள்ளக்கூடிய மதீனா முனவ்வராவை மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அன்பிற்கு பாசத்துக்கு உரிய இப்பள்ளியின் நிர்வாகஸ்தர்களே, இப்பள்ளியின் அனைத்து தேவைகளுக்காக வேண்டியும் உறுதியும் உதவிகளும் செய்த இப்பள்ளியை நிகழ்ச்சிகளை சரியாக நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுதினமும் அயராது செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பு மிகுந்த சலாமத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
இன்றைய நாளில் இறையில்லத்தை திறப்பதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நான் பழைய கால நிகழ்வுகளை இன்னும் நினைத்து பார்க்கின்றேன். 1985-86 ஆண்டு காலகட்டங்களில் நான் இளையான்குடி உமர் புலவர் மதரசாவில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அந்த காலகட்டங்களில் என்னோடு நெருங்கி பழகக்கூடிய மௌலானா என்று சொல்லப்படக்கூடிய அபு ஹனீஃபா அவர்களும் முஸ்தபா கமால் அவருடைய சகோதரர் அவர்களும் மற்றும் அவருடன் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இளையாட்டு மக்களுக்கு மத்தியில் காமங்கோட்டையில இருந்து ஒரு அப்பா வருவார்கள். அவருடைய பெயர் எடுத்து அந்த இடத்துக்கு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எல்லாம் ஞாபகமா இருக்கும். எப்பயாச்சும் ஒரு தடவை காமங்கோட்டைக்கு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு 85-86 எவ்வளவு காலங்கள், நீண்ட நெடிய காலங்கள். இத்தனை காலத்திற்கு பிறகு என்னை முதலாக அல்லாஹ் எதற்காக அழைத்திருக்கிறான் என்றால், இப்பள்ளியின் திறப்பு விழாவில் துவக்க உரையாற்றுவதற்காக வேண்டி. நான் அல்லாஹ்வுக்கு கோடான கோடி அல்ல, என் காலமெல்லாம் நன்றி செலுத்தினாலும் கூட அவனுடைய இல்லத்தை திறப்பு விழாவில் துவக்க உரையாற்றுவதற்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்தானே, அதற்கு ஈடாக இருக்கக்கூடிய சகோதரர்களே, நான் அல்லாஹ்வுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளையும் பாரங்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, பழைய பள்ளியை நிர்வகித்து புதிதாக இந்த பள்ளியை கட்டுவதற்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இப்பள்ளி உருவாவதற்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களுடைய தியாகங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காக வேண்டி யாரெல்லாம் உதவியை செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உண்மையுடைய செல்வங்களையும் தமிழ் துறையிலையும் அல்லாஹ் வர்க்கத்தை தந்து வருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் பல சமுதாயத்தினர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பல சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பல நாட்டில் வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய சந்தோஷங்களை பரிமாறிக் கொள்வதற்காக வேண்டி, தங்களுடைய இன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி, உறவு முறைகளை பேணிக் கொள்வதற்காக வேண்டி பல மைதானங்களுக்கு செல்வார்கள். கடற்கரை போன்ற நாட்களில், விசேஷ நாட்களில் கடற்கரையில் போன்ற இடங்களுக்கு சென்று தங்களுடைய அன்பை பரிமாறிக் கொள்வார்கள். திருமண காலகட்டத்தில் தங்களுடைய அன்பை பரிமாறிக் கொள்வதற்காக வேண்டி திருமண மேடையிலே மணமக்களை வாழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உருவாக்களுக்கு வந்து தாய்மார்களும் சகோதரர்களும் தங்களுடைய அன்பை பரிமாறிக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் கடைசியில் ஏதாவது ஒரு விதமான மனக்கசப்புகள் ஏற்பட்டு மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தை பார்க்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு ஆற்றக்கூடிய பெரிய பங்கை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னவன் மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்து அந்த மஸ்ஜிதுகளிலே அனுதினமும் நம் சமுதாய மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய அன்பை பரிமாறிக் கொள்ளக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் அதிகமான மக்கள் வந்து தங்களுடைய அன்பை பரிமாறிக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கலாம். பள்ளிவாசல் என்பது வெறுமனே வந்து கொண்டு போகக்கூடிய கால நிலைமை அல்ல. பள்ளிவாசல் என்பது அனுதினமும் அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமங்களை லட்ச தடவை இந்த பள்ளியாருக்கு எத்தனை ஆண்டு காலமாக இருக்கும்? காமன்கோட்டையிலே இருந்து ஒரு பள்ளி நிர்வாகம் செய்யப்பட்டு அல்லாஹ் தஆலா இப்போது கட்டியிருக்கும் இந்த பள்ளியுடைய நிலைப்பாட்டை கியாமத் நாள் வரை உறுதிப்படுத்தி புரிவானாக. கியாமத் நாள் வரை பள்ளி எதற்காக வேண்டி கட்டப்பட்டதோ, வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். இறைவனை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட மஸ்ஜிதுகள், அந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை நாமும் நமக்கு பின்னால் நம்முடைய சந்ததிகளும் நம் சந்ததிகளுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அனைவரும் கியாமத் நாள் வரை நிரந்தரமாக பள்ளியை தொழுகையின் மூலமாக செழிப்பாக்கக்கூடிய காட்சியை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாங்குகள் ஒழிக்கப்படுகின்றன, எத்தனை தடவை அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக சொல்லப்படுகின்றன. இதை
தவிர நம் கண்களுக்கு புலப்படாத எத்தனை கோடான கோடி மலக்குமார்கள் பள்ளிக்கு வருகிறார் என்று நமக்கு தெரியுமா பெரியவர்களே சகோதரர்களே? ஒருவர் இந்த பள்ளியிலே அமர்ந்து சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொல்வாரேயானால் அதற்கு ஒரு 70 நன்மை என்பதாக வைத்துக் கொள்வோம். 70 நன்மை என்பது அந்த நபருக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய நன்மை அல்ல. இந்த பள்ளிவாசலை அவர் வருவதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அவர் வந்த பின்னால் அவர் செய்யக்கூடிய அந்த நன்மைக்கு கூலியாகின்றது. யாரெல்லாம் இந்த பள்ளியை கட்டுவதற்காக வேண்டி பாடுபட்டார்களோ அத்தனை பேருக்கும் இந்த நன்மை அல்லாஹ் தருகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் பெரியவர்களே சகோதரர்களே. அப்பேற்பட்ட பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறக்கூடிய சமயத்தில் மதீனத்திலே உள்ள மஸ்ஜிதுல் குபாவை, மஸ்ஜிதுல் குபா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்திற்கு வருவதற்கு முன்பாக தங்கியிருந்த ஒரு இடம். அந்த பள்ளியிலே சென்று தொழுவதா என்பது உம்ரா செய்வதற்கு சமமான நன்மை என்பதை நாம் கிதாபிலே பார்க்கின்றோம். மஸ்ஜிதுல் குபாவை சுற்றியுள்ள இடங்களில் அங்கு வாழக்கூடிய மக்கள் சுத்தம் செய்து பரிசுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். இது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறக்கூடிய சமயத்தில் ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்ததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன் என்பதாக அந்த மக்களை புகழ்ந்து அல்லாஹ் கூறுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஒரு பெண்மணி மஸ்ஜிதிலே வரக்கூடிய அந்த குப்பை கூளங்களை சுத்தம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார் அந்த தாயார். அவர்கள் இறந்த பிறகு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் அந்த பெண்ணை அடக்கம் செய்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இங்கே ஒரு பெண் இருந்தார்களே என்ன என்பதாக கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சுட்டிக்காட்டினார்கள், அந்த பெண் இறந்து விட்டார்கள், அவர் அடக்கம் செய்து விட முன்னதாக. உடனே சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா மாத ஃபீக்கும் மையித்துன் ஃபதூனி, உங்களிலே யாராவது இறந்து விடுவார்களே ஆனால் என்னிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு அந்த பெண்மணிக்காக வேண்டி தாய்க்கு ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வகால இன்னி ராயிதுவா ஃபில் ஜன்னதி, நான் அந்த பெண்ணை சொர்க்கத்திலே பார்த்தேன். என்ன காரணம் தெரியுமா? பள்ளிவாசலை சுத்தம் செய்தது காரணமா என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்